கைஸ், இந்த வீடியோ பார்க்க அந்த விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், டிவிக்கு தொண்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், நீங்கள் வந்து நம்ம தளபதி வந்து புதுச்சேரிக்கு வந்து பிரச்சாரம் போயிருந்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைக்கி வந்து அதில் என்னென்ன தளபதி பேசியிருக்காருன்னு தளபதி ஸ்பீச் எடுத்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீட்டெயிலாக போவேணா, ஏன்னா அது 13 நிமிஷம் இன்றைக்கி ஆச்சரியமாக தளபதி பேசியிருக்காரு. அதனால் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக போனால், நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நான் வீடியோனா போகிறேன், நீங்கள் தளபதி ஸ்பீச் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் காலையில சாப்பிட்டீங்களா? வணக்கமா. நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். புதுச்சேரி எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கே போட்டி போடுறோம். நம்மளோட சேர்ந்து 2 தொகுதியில் நம்ம கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகம், உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடின்னு 2 தொகுதியில் நிற்கிறாங்க. நம்ம கட்சி வேட்பாளர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். களத்தில் மக்களோட மக்களாக நிற்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்ம அண்ணா தம்பின்னு நம்மளுடைய வேட்பாளர்கள், புதுச்சேரி வேட்பாளர்கள் எல்லாரையும் செலக்ட் பண்ணி உங்கள் முன்னாடி நான் அறிவிச்சிட்டேன், உங்கள் முன்னாடி நான் ஒப்படைச்சிட்டேன். அவங்க எல்லாரையும் வெற்றி பெற செய்யணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வேட்பாளர் எல்லாருக்கும் நம்ம விசில் சின்னத்தில், உங்க விசில் சின்னத்தில் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அவங்களோட சின்னத்திலையும் ஓட்டு போடுங்க. நம்ம டிவிக்கே புதுச்சேரி எலெக்ஷன்ல முதலா போட்டி போடுது. இங்க 2 கூட்டணி இருக்கு. நீங்க தனியா வந்து என்ன செய்ய போறீங்கன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி ஒன்று எழலாம். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி இங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணியை பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கே, அதுல காங்கிரஸ் மட்டுமே 5-6 முறைக்கு மேல இங்க ஆட்சியில இருந்தாங்க. அந்த கூட்டணியில இருந்த ஒரு தலைவர் மக்களை மட்டும் ஏமாத்தல, அவங்களோட தலைவரையே வெட்ட வெளிச்சமா எப்படி ஏமாத்தினார்னு உலகமே பார்த்து கை கட்டி சிரிச்சது. அதுக்கப்புறம் அந்த கட்சி இங்க எந்த நிலைமையில இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். திமுகவும் 2-3 முறைக்கு மேல ஆட்சியில இருந்தாங்க. இப்போ 2ம் கூட்டணி, பேருக்கு தான் கூட்டணி. ஆனா திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகளில் ஒருத்தரை எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. தனியா நிக்கிறப்பவே நம்ம யார் கூடவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒட்டி உறவாடவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நாம் அப்படிதாங்க சும்மா தில்லா
கெத்தா கட்ஸா மக்களை நம்பி வா பார்த்துக்கலான்ற கேட்டகரி தான். நாம நம்ம மக்கள் பக்கம் நிக்கிறோம், நம்ம மக்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க. அப்படி இல்லாம யாரு எப்போ யார் முதுகுல குத்துவாங்கன்னு பயத்தோடவே சுத்துனா அந்த கூட்டணி ஒர்க் அவுட்டே ஆகாது, ஃபுல்லா வாஷ் அவுட் தான் ஆகும். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த காங்கிரஸும் பாஜகன்னு ரெண்டு கூட்டணி இருக்கீங்கல்ல, ரெண்டு கூட்டணியில இருக்க கட்சிங்க ஒன்றியத்திலையும் ஆட்சியில இருந்தவங்க தானே, இப்பவும் இருக்கிறவங்க தானே. இந்த புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? அத காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வரல, பாஜக கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. அமரர் சுஷ்மா சுவராஜ் அவங்க குழு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கலாம்னு சொன்னாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியும் கூட இதுவரைக்கும் ஏங்க ஒரு கவர்மெண்ட் கூட கண்டுக்கவே இல்லை. இந்த ஒரு கேள்விக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணியோ இல்ல பாஜக கூட்டணியோ பதில் சொல்லுவாங்களா? நேரடியா கேட்கிறோம். மனசாட்சி இருந்தா, மக்கள் மேல அக்கறை இருந்தா இந்த கோரிக்கை ஏன் இவ்வளவு நாளா இழுக்கிறீங்க? இப்படி நாம கேட்டதும் இவங்க யார்கிட்டயும் ஒழுங்கான பதில் இல்லாததால என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் போன முறை பாண்டிச்சேரி வரும்போது அந்த ரேஷன் கடை பிரச்சனையை பத்தி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அப்படியே ஒரு வாதத்துக்கு நான் தெரியாம சொன்னேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா விகடன் வெப்சைட்ல ஒரு நியூஸ் போட்டாங்களே, அதுல என்ன சொன்னாங்க? சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கடைகள்ல கோதுமை, மைதா, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விநியோகம் நிறுத்தியாச்சு. சிகப்பு அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் நிற அட்டைக்கு 10 கிலோன்னு அரிசி மட்டும் இலவசமா வழங்கப்பட்டு வந்துச்சு. அதுவும் கடந்த 2016ஆம் ஆண்டு கவர்னராக இருந்த கிரண்பேடி அவர்கள் அரிசி கொள்முதல்ல மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதா சொல்லி அரிசிக்கு பதிலாக பேங்க் அக்கவுண்ட்ல மக்களுக்கு பணம் போடுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. ரேஷன் கடைன்னு ப்ராப்பரா இருந்த இடத்துக்கு வருஷ கணக்கா வாடகை தரல. அதனால அந்த பில்டிங் ஓனர்ஸ் கடையை பூட்டிட்டாங்க. அங்கங்க ஸ்கூல்ல வச்சுதான் அரிசி மட்டும் தர்றாங்க. அது கூட இப்பதான் கொஞ்ச காலமா தர்றாங்க. அதை விட இன்னொன்னும் சொல்லி இருந்தாங்க, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 5 வருஷமா சம்பளமும் தரலன்னு சொல்லி இருந்தாங்க. விஜய் தெரியாம சொன்னாருன்னு மினிஸ்டர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல. இப்போ விகடன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த மனிதர்கள் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? எலெக்ஷன்ன்றது என்னங்க, எக்ஸாம் பேப்பரா? அதுல கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதுவதற்கு அந்த எக்ஸாம் கூட கஷ்டம் இல்லைங்க. ஆனா இங்க எலெக்ஷன்ன்றது மக்கள் சம்பந்தப்பட்டது. மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லத்தான் தில்லு வேணும். இங்க ஏற்கனவே அரசியல்ல இருக்கிறவங்கள மக்களுக்கு பதில் சொல்ல தெரியல. கூட்டணி அது இதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்த தான் பார்க்கறாங்க. அதனாலதான் மக்கள் சார்பா நாம வந்து கேட்டா உடனே கோவப்படுறாங்க. மக்களே, இந்த ஏமாத்து கூட்டணிகளுக்கும் பொருந்தா கூட்டணிகளுக்கும் ஓட்டை உடசலா இருக்கிற கூட்டணிகளுக்கும் ஓட்டு போட்டு தயவு செஞ்சு ஏமாந்துராதீங்க. சிறுபான்மை சகோதரர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். சிறுபான்மை வேஷம் போடுற கூட்டணியும் நம்பாதீங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கூட்டணியையும் நம்பாதீங்க. 2 பேருக்கும் ஓட்டு போடுறது வேஸ்ட் தான். புதுச்சேரி மக்களே, திமுக கூட்டணியில பேருக்கு இருக்கிற காங்கிரசும் சரி, பாஜக கூட்டணியில நிர்பந்தத்துல சேர்ந்திருக்கிறவங்களுக்கும் சரி, ஒருத்தர் முழுங்கி ஏப்பம் விடம் பார்க்கிற இந்த 2 கூட்டணியும் உங்களுக்கு ஒன்னும் செய்யவே மாட்டாங்க. உங்களுக்கு நல்லாட்சி வேணும், நம்பிக்கையான ஆட்சி வேணும். அதனால இந்த தீய சக்தி திமுக இருக்கிற உடஞ்சி ஓட்டலான காங்கிரஸ் கூட்டணியும் வேணாம், பிஜேபி இருக்கிற கூட்டணியும் வேணாம். மக்களுக்கு விரோதமான ஆளுங்களோட கூட்டணி அமைச்சா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தியே ஆகணும். அதனால மக்களுக்காக மக்களோட மக்களா நிக்கிற நம்ம வெகுஜன மக்களை மையமாக வச்சு இருக்கிற
நம்ம தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. உங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதா நினைச்சு ஓட்டு போடுங்க. உங்களோட தேவைகளை நிறைவேற, உங்களோட தேவைகள் நிறைவேற நம்ம டிவிக்கே துணை நிற்கும். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த விஜய், உங்க விஜய் உங்களுக்கு துணையா இருப்பான். தமிழ்நாட்டில் நம்ம டிவிக்கே ஆட்சி தான் அமையும். அதே மாதிரி புதுச்சேரியிலும் நம்ம டிவிக்கு ஆட்சி தான் அமையணும். புதுச்சேரி மக்களோட தேவைகள் நிறைவேற, புதுச்சேரி மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அமைய உங்க சின்னம், நம்ம சின்னம், வெற்றி சின்னமான விசிலுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஒரு விரல் புரட்சியான விசில் புரட்சிய புதுச்சேரியிலும் உருவாக்குங்க. நான் தன்னந்த நீயாளு, நீ எழ பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டே. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய், நான் வரேன். விசில் அடிக்க ரெடியா? நம்ம புதுச்சேரி மக்களுக்கு நம்ம டிவிகேவோட விஷன் அண்ட் அஜெண்டாவை கொஞ்சம் படிக்கிறேன், கேளுங்க. லவ் யூ டூ. துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம். நமது டிவிகே அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைகளில் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். 100% பயிர் காப்பீடு வழங்கப்படும். மீன்பிடிக்க செல்வோருக்கு லிட்டருக்கு ரூபாய் 20 டீசல் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமின்றி மின்சாரம் வழங்கப்படும். ஸ்டேட் யூனிவர்சிட்டி, புதுச்சேரி யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் அண்ட் ஆர்ட்ஸ் உருவாக்கப்படும். காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் 25% வளர்ச்சி செலவினங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும். தேங்க்யூ. மறுபடியும் சொல்றேன், உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்மளுடைய புதுச்சேரி வேட்பாளர்களை தயவு செஞ்சு வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எஸ், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய விஷயம் பேசிப்பார். நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். டிவிக்கு அஜந்தா சொல்லுவார்ல, அதில் பார்த்தீங்கன்னா 2,600 அப்படி சொல்லியிருப்பார் மாதம் பெண்களுக்கு. அப்புறமா வேறு என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைஞ்சோடனே, அதான் ஆட்சி டிவிக்கு ஆட்சி வந்து வந்தோடனே 6 மாதத்துலேருந்து உள்ளாட்சிலேயே அப்பப்போ இது நடக்கும், அதான் பேசுவாங்களா, அது நடக்கும்னு சொல்லியிருப்பார். ஓகேங்க, ஓகேடா, ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே ப்ரோ, வேறு சொல்லுண்ணா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதுச்சேரி போலீஸ்க்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் கைஸ். செம்ம பாதுகாப்பு கைஸ், வேறு லெவல் பாதுகாப்பு, அந்த மாதிரி பாதுகாப்பு. நான் இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,
புதுச்சேரி ஆர்மியெல்லாம் இறக்கியிருக்காங்க கைஸ், புரியுதா? ஆர்மியெல்லாம் இறக்கியிருக்காங்க தளபதி வரதுக்காக. ஆர்மி கைஸ், அவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பாக நிறுத்திட்டு இருக்காங்க. அதனால் புதுச்சேரி போலீஸ்க்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். அப்புறமா பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து செம்ம பொதுமக்கள், செம்ம க்ரௌடு. தளபதி அண்ணனுக்கு அவ்வளோ அவ்வளோ செம்ம க்ரௌடு. ஏதோ இது எப்படி தெரியுமா நான் பார்த்தேன் இன்றைக்கி. நான் ஒரு வீடியோ போடுறேன், நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், பாருங்களேன். பயஸ், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏதோ இன்னைக்கு எப்படி சொல்கிறதுனா, ஏதோ ஒரு படம் பாலத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. சாரி, ஒரு போருக்கு போகிற மாதிரி இருக்குது கைஸ். இப்போ போருக்குன்னா எப்படி ஒரு கும்பலாக போவாங்கள்ல, அந்த மாதிரி க்ரௌடு. தளபதி போயிட்டுருக்காரு. நான் வீடியோவில் பார்க்குறேன், அந்த மீடியாவில் அவங்க காமிப்பாங்கள்ல, மீடியா வந்து வண்டி போயிட்டுருக்கு. அப்படியே லைனாக கொத்து 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 கொத்தாக வந்துகிட்டே இருக்காங்க. நானும் இப்போ கொஞ்சிரும் அப்போ கொஞ்சிரும் பார்த்தா செம்ம க்ரௌடு. புதுச்சேரி தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கைஸ். செம்மையாக பண்ணீங்க இன்றைக்கி, வேற லெவல். ஆனால் பாதிப்பு எதுவும் நடக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். பாதிப்பு எதுவும் நடக்கலை, அது நடக்கக்கூடாது, நடக்கலை இன்றைக்கி, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால் 13 நிமிஷத்தில் தளபதி ஸ்பீச் முடிச்சிட்டாரு, அதனால் நல்லது தான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செம்ம பாதுகாப்பு. அதனால எனக்கு பிடிச்சி போயிடுச்சு கைஸ் புதுச்சேரி ஆஃபீஸ் மேலே. நானும் புதுச்சேரி போயிருக்கேன், ஆனால் அன்றைக்கி வந்து நான் சும்மா போனது, அது வந்து அதனாலலாம் கூட்டம் வராது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஆனால் வேற லெவல் க்ரௌடு கைஸ், அந்த மாதிரி க்ரௌட் நானே பார்த்தல. இது என்ன புதுச்சேரி தானா? முன்னாடியே தளபதி போயிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி க்ரௌடு முன்னாடியே அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஆனால் இப்போது மறுபடியும் பார்த்த மூஞ்சியே மறுபடியும் பார்த்து கூட அவங்க வராங்கன்னா அப்போ எவ்வளோ மாதிரி அன்பு வச்சுருப்பாங்க தளபதி. செம்ம அன்பு கைஸ், சாரி. அப்புறமா வந்து தளபதி பாட்டு பாட்டிருப்பார் லாஸ்ட்டில் அவரே. அதான் அந்த தனி இல்லை அந்த பாட்டு பாட்டிருப்பார். அதெல்லாம் தன்னந்த நீயாளு நீ நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டே, கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு
ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய், நான் வரேன். விசில் அடிக்க ரெடியா? அல்டிமேட்டு கைஸ், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 2 சம்பவம் நடந்திருக்கு. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே கிராடஸ் இருக்காங்களே, தொண்டர்கள், ரசிகராக தொண்டராக தெரில, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தளபதி வேன் வந்து போயிட்டு இருந்திருக்கு, மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ பின்னாடி 2 பேர் வந்து ஆக்டிவாவில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஜீப் வந்து முன்னாடி மூவ் ஆகிட்டே தான் இருக்குது, போலீஸ் ஜீப்பு. இப்போ அவங்க ரைட் எடுத்து இப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட். ஆனால் மண்டியில் எதுவும் காயம் படலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. படக்கூடாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், படலன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, வண்டி இப்படி ஸ்லிப் ஆகிடுச்சு. ஆனால் தளபதி பார்த்தாரா இல்லையா தெரில. நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்க தளபதி பாடி கார்டு சொன்னால் பார்த்தாங்க. மேபி அவர்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் அவர் தளபதி லெஃப்ட் சைடில் இருக்கா பார்த்தீங்களா பாடி கார்டு, அவர் மட்டும்தான் அது பார்த்தாரு. ஆனால் அவர் வந்து தளபதி கிட்ட சொல்ல. ஆனால் இது சொல்லியிருந்தாருன்னா தளபதி கன்ஃபார்மாக வந்து பார்த்துருப்பாரு இறங்கி. நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி போகும்போது கூட இப்படி தான் ஒரு அக்காவும் ஒரு அண்ணா வந்து கேடிஎம் பைக்கில் வந்து தளபதி அண்ணனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அப்போ தளபதி பார்த்துட்டாரு. அதனால் கீழே போயிட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தூக்கி விட்டு வந்தார். அதனால் இப்போ கூட பார்த்துருந்தாருன்னா மேபி வந்து பார்த்துருக்கலாம், வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்காக ஆசைப்பட்டு வந்திருக்காங்க ரசிகர், அதனால் வந்திருப்பார், கன்ஃபார்ம் வந்திருப்பார். திருச்சியில் இப்படி தானே ஆச்சு. ஓகே, அப்புறமா வேறு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆர்மி கைஸ், ஒரு ஆர்மி அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதி வேன் வந்து போயிட்டு இருந்திருக்கு, மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு வயசான ஒரு பெரியவர், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தளபதி வேன் கிட்ட நெருங்கிட்டார். இன்னும் கொஞ்சம் போய் முன்னாடி போய் வேனை தோடலான்னு போயிருக்காரு. அப்போ அங்கே இருக்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தளபதி வேன் பக்கத்தில் வந்துட்டாருன்னு தள்ளி விட்ருக்காரு. அதனால் அவர் கீழே விழுந்துட்டார். அவருக்கு காயமானு தெரில, மேபி காயப்பட்டுருக்கலாம். அவரை தள்ளி விட்டோன்னே அந்த மிலிட்ரி ஆஃபீஸரை பார்த்து தளபதி ஒரு திட்டினார் பாருங்க. அவருக்கு ஏன் பக்கம் வந்துச்சு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது உங்களை பார்க்குறதுக்கு யாராவது உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க, அவங்க வந்து உங்களை பார்க்குறதுக்கு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு, அந்த மாதிரி தான் கைஸ் அவருக்கும். அவர் வந்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸரை செம்ம திட்டினாரா, எனக்கு அது கரெக்டாக தெரில, திட்டினாரா இல்லையா தெரில. ஆனால் நான் பார்த்தேன், அவர் வந்து எப்படி சொன்னார்னா, இப்படி கை மட்டும் தான் அசைச்சார். ஆனால் அங்கே என்ன பேசுகிறேன்னு நம்மளுக்கு தெரில. ஏன்னா மீடியாக்காரங்க வந்து பாட்டு போட்டுருந்தாங்க, அதான் இந்த பாட்டு போட்டிருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு அங்கே பேசுகிறது நம்மளுக்கு கேட்கக்கூட முடியாத முதல்ல. நல்லா பாட்டை போட்டிருக்காங்க. இப்படி கையை அசைச்சு ஏதோ கோவமாக பேசினார். நான் இந்த வீடியோனா நீங்கள் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்களேன். எஸ், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படியோ ஒரு ஒரு நம்ம வந்து அந்த அந்த ஒரு 11 இயர்ஸ் 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, தளபதி ஒரு தடவை வந்து கோவப்பட்டிருப்பார், நீ கத்திருப்பார். அது ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் ஒன்று நடந்திருக்கு, ஓகேவா. வேறு என்ன பார்த்தீங்கன்னா, ஆனால் எனக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. புதுச்சேரி போலீஸ்க்கு ஹேண்ட்ஸ் ஆஃப், அப்புறமா புதுச்சேரி மக்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். அவ்வளோ அன்பு கைஸ் தளபதி மேலே. நான் இது ஏன் அழுத்தமாக அவ்வளோதான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ க்ரௌடு, அப்பா அவ்வளோ க்ரௌடு. இப்போது ஒரு இடத்துல நின்று பார்க்குறாங்களே, அவங்க கூட பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துன்னு மறுபடியும் தளபதி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் கைஸ் அது பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே அவர் போகிற இடத்துல அது முன்னாடி வந்து நிறைய க்ரௌடு இருக்கும். இப்போ நீங்களும் போய் அதுக்குள்ளே ஜாயின் ஆகிட்டிங்கன்னா ஏதாவது விபத்து நடக்கிறது முன்னாடி நம்ம தான் அதை பார்த்துக்கணும். அதான் சொல்கிறேன், பிஃபோர் நடக்கக்கூடாது. நான் ஒரு சொல்கிறேன், நீங்கள் யாரும் கேட்டுக்கோங்க. அப்புறம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவும் அவ்வளோவா எனக்கு தெரில. இது 2 சம்பவம் மட்டும் எனக்கு தெரியும், நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். சரி, ஓகே கைஸ். அப்புறமா இன்னொன்று கைஸ், அப்புறமா வந்து அவர் கண்ணாடி போட்டிருப்பார் தெரியுமா, உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அது செம்ம கைஸ். யாரோ கண்ணாடி கொடுத்தாங்க. அப்புறமா வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து எள்நீர் கொடுத்தாங்க தளபதி கிட்ட. திருச்சி முடிச்சுட்டு வரும்போது அப்போ எழுதியும் கொடுத்தாங்க. அது பார்த்தது சில பேர்லாம் ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. அது தளபதி குடித்தாரா இல்லையா தெரில, ஆனால் ஒரு ட்ரிங்க் குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறமா வச்சுட்டாரு. அப்புறமா ஒரு அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியா பூரா அதான் ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்ட்லனா ஒரு ஹைப்பாக இல்லை சொல்லலை, ஒரு காமெடி ஹைப்பாக இருக்காது,
ஒரு அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தளபதி வந்து லெஃப்ட் சைடு தான் வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு வந்துருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா வந்து அந்த வேன் தளபதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வேனில் அந்த தர்பூசணி எடுத்து வேன் உள்ள போட்டாங்க. உள்ளே யார் உட்காந்துருந்தாங்க தெரில. எனக்கு தெரிஞ்சு ஆதோ அர்ஜுனா தான் நான் பார்த்தேன் உள்ள. நல்லா யாருக்கும் உள்ள அடிபட்டிருக்காது. எனக்கு தெரிஞ்சு பெரிய சவுண்டு ஒன்று வந்துச்சு. ஆனால் தளபதி பாடி வச்சுலாம் கீழே பார்த்தாங்க. மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். சரி, ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம 5 விஷயம் பார்த்தோம். 5 விஷயம் 6 விஷயம் பார்த்தோம். வேறு பற்றி ஒன்றும் இல்லை கைஸ். சரி, ஓகே கைஸ், பாய் கைஸ். இந்த வீடியோ பார்க்க வந்த விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், டிவிக்கு தொண்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி தளபதி அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த டிவியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட விடை பிடிக்கிறேன். பாய் 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 பாய்.